பிராந்து நாஞ்சில் நாடன் எழுதிய சிறுகதை. ஒற்றை வேட்டியும் தலை முண்டும் தான் அங்கு சீலம். வேலை நடக்கும்போது வேட்டியை தார்பாய்ச்சி கட்டியிருந்தால் மற்ற சமயங்களில் மடித்து கட்டுவதுண்டு. வேலை செய்யும்போது தலையில் கட்டப்பட்டிருக்கும் துவர்த்து பிற சமயங்களில் தோள் மீது கிடக்கும். ஒரு பக்கமாகவோ இரண்டு பக்கங்களிலும் கண்ட மாலை போலவோ. கல்யாணம், சடங்கு, பால் காய்ச்சி, சீமந்தம் என்று போகும்போது வேட்டியும் துவர்த்தும் வெளுத்து மடித்ததாக இருக்குமே தவிர வேறு விசேடமான ஆடை அணிகலன்கள் கிடையாது. கேடயம் போன்ற மோதிரங்கள், தவில் வித்வான் அணைவது போன்ற நீண்ட சங்கிலிகள், கடையங்கள், காப்புகள், ஆணைமுடி வளையல்கள் எதுவும் புகுந்திருக்கவில்லை. புகுந்திருந்தாலும் கூட சம்சாரி அதற்கெல்லாம் எங்கே போவான்? காதில் சிவப்புக்கல் அல்லது வெள்ளைக்கல் கடுக்கன்களை முதியோர் அணிந்திருந்தனர். பேனா, கத்தி, வெற்றிலை பாக்கு, மடக்கு, பொடித்தடை என்று அவரவர் உபயோகம் கருதியவை வேட்டியில் முந்தியில் இருந்தன. அவை அந்த பிரதேசத்தின் ஆடவர் அணிகலன்கள் என்று சொல்லலாம். தொளதொளத்த சட்டைகளை ஒரு சிலர் மட்டுமே தயங்கி தயங்கி அணிந்தனர். உத்தியோகம் பார்ப்பவருக்கு வேறு வழியில்லை. ஆனால் எந்த கூட்டத்திலும் தனியனாய் தென்படுவார் மந்திரமூர்த்தி. ஒரு குஜராத்தி பனியா போல உடையலங்காரம், அறையில் பஞ்சகச்சம் வைத்து உடுத்த 10 முழ வேட்டி, முழுக்கை சட்டை, கழுத்தில் மணிக்கட்டில் பளபளத்த பொத்தான்கள், அதன் மேல் மூடிய கழுத்து கருப்பு கோட்டு, தலையில் முன்சி தொப்பி, கோட்டு பாக்கெட்டில் செருகிய நீல சிவப்பு நிற ஊற்று பேனாக்கள், பார்வதியக்காரருக்கோ தாசில்தாருக்கோ ஜில்லா கலெக்டருக்கோ சமர்ப்பித்த மனுக்களின் நகல்கள், எப்போதும் மகஜர் எழுத தேவையான வெள்ளை காகிதம், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், மூக்கு கண்ணாடி. இதனாலெல்லாம் ஒரு மனிதரை பிராந்து என்று அழைத்துவிட முடியுமா? அது அம்மணக்குண்டி ராஜ்யத்தில் கோமணம் கட்டியவன் பைத்தியக்காரன் என்பது போலல்லவா? உள்ளூர்காரன் மட்டுமல்லாமல் அந்த பக்கமுள்ள பிடாகையில் அவரை பிராந்து என பெயர் சூட்டி வழங்கியதற்கு வேறு காரணங்களும் உண்டு. மந்திரமூர்த்தி 1930ஆம் ஆண்டில் திருவிதாங்கூர் மகாராஜா கல்லூரியில் BA ஹானர்ஸ் கணிதம். அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. 5-6 ஏக்கர் நெல் வயலும், குடியிருக்க தட்டட்டி போட்ட வீடும், சுடுகாட்டு பக்கம் தென்னந்தோப்பும், செண்பகராமன் புதூரில் கடலை விளையும் பூமியும். சொந்த பயிர்தான் என்றாலும் வயலில் இறங்கி உழும் நிர்பந்தம் கிடையாது. வரப்பில் குடையை பிடித்து கொண்டு நிற்பார். அப்போதும் உடை அலங்காரத்தில் மாறுதல் கிடையாது. சமஸ்தானத்தில் பொறுப்பில் இருந்த சுதீந்திரம் தானுமாலய சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீகாரியம் வேலை கிடைத்தது. பிறகு தரிசனங்கோப்பு மங்களா வீட்டில் கல்யாணமும் ஆயிற்று. வில்வண்டி கட்டிக்கொண்டு அவர் வேலைக்கு போகும் கம்பீரம் காளைகளின் கழுத்து மணியில் தெரியும். மார்கழி மாதம் தானுமாலயன் சுவாமி தேரில் காங்கிரஸ் கொடி கட்ட வேண்டும் என்று எழுந்த போராட்டம் வசக்கேடாக திரும்பி தேர் நிலைக்கு நின்றபின் கேட்கும் கம்பக்கட்டு ஓசை போல துப்பாக்கிகள் சரமாரியாகச் சுட்டன. அவிழ்ந்த புன்னைக்காய் மூட்டையாய் சிதறிய ஜனம், மிரண்டு ஓடிய வண்டி காளைகள், மிதிபட்டு செத்தவர்கள், திகைத்து அலைந்த சிறுவர், தோளுயர கட்டை மண்ணை நிசாரமாக தாண்டிய கிழடு கட்டைகள், கலிங்க போர்க்களம் போல் எங்கும் அவலம் நிறைந்த காற்று. அன்று எழுதி கொடுத்துவிட்டு வந்தவர்தான் மந்திரமூர்த்தி. பிறகு அந்த கோயிலினுள் அவர் நுழைந்ததே இல்லை. வேலையை துறந்தாரே தவிர வேலைக்கு போகும் போது அணிந்த உடையை துறந்தாரில்லை. அப்பாவிடம் யார் யாரோ கேட்டார்கள், மந்திரம் ஏன் வேலையை விட்டுட்டான்? அவர் சொன்ன ஒரே பதில், அவனுக்கு பிராந்து பிடிச்சிற்று. மந்திரமூர்த்தியின் நடவடிக்கைகளும் அதற்கு தகுந்தாற்போலத்தான் இருந்தன. ஊரில் காசிலிங்கனுக்கு கோயில் ஒன்று உண்டு. சுற்றுப்பிரகாரமும் கோபுரமும் விமானமும் கொடிமரமும் தெப்பக் குளமும் தேரும் வாகனங்களும் கொண்ட கோயில். பிரகாரமெங்கும் பூச்சி முள்ளும் மஞ்சனத்தி புதர்களும் பேய் துளசியமாக காடடைந்து கிடந்தது. திருவிழாவுக்கு கொடியேறுவதற்கு முன்னால் 4 ஆட்களை சொந்த காசில் சம்பளத்துக்கு விட்டு புதர்களை வெட்டி மாற்றி துப்புரவு செய்தது பிராந்து. திருக்கல்யாணத்துக்கு கம்பராமாயணம் வாசிக்க வந்த கல்லியங்காட்டுக்காரருக்கு கம்பளிச்சால்வை வாங்கி போர்த்தினார். காசிலிங்கன் சந்நிதி தெருவில் தெரு வடக்கே திரும்ப யோசிக்கும் இடத்தில் தெருவின் மண் மட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய பிரம்பு தட்டு கூடையை கவிழ்த்தார் போல ஒரு பாறை நீண்ட காலமாக கிடந்தது.
ஒருவேளை காசிலிங்கனுக்கும் மூத்ததாக இருக்கலாம். பூமியினுள் புதைந்து போயிருந்த பெரும் பாறையின் முகடாக இருக்கலாம். வெயிலுக்கும் மழைக்கும் காற்றுக்கும் அலைக்கழிந்து செம்பழுப்பு நிறத்தில் யாருக்கும் தொல்லை தராத துருத்தலாக மக்களுக்கு பழகிப் போயிருந்தது அதன் கிடப்பு. வண்டிகள், சைக்கிள்கள், கால்நடைகள் எல்லாம் ஒதுங்கி போயின. வாகனம் சுமப்பவர்க்கும் பாடை சுமப்பவர்க்கும் கூட கால்களில் அதன் இருப்பு பதிவாகியிருந்தது. ஒரு நாள் காலையில் கோயிலுக்கு போய்விட்டு பிராந்து திரும்பிக் கொண்டிருக்கையில் மேய்ந்துவிட்டு திரும்பிய எருமைகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கிய போது பாறை அவர் காலில் தட்டியது. அவர் மீது அதற்கு ஒரு பகையும் இல்லை. பிராந்து சற்று நேரம் நின்று பாறையை ஒரு விமர்சன கூர்மையுடன் அவதானித்தது. இப்படி எத்தனை பேர் கால்களில் அது தட்டியிருக்கும் என்று தோன்றியது போலும். அரை மணிக்கூரில் திரும்பிய அவர் பின்னால் தோளில் கூடம் சுமந்து கல்லாசாரி ஒருவர் வந்தார். உச்சிக்காலம் கழிந்து சாத்திய கோயில் கதவு சாயரட்சைக்கு திறந்தபோது காசிலிங்கனுக்கு பாறையை காணாமல் திகைப்பாயிருந்தது. ஊர் பொது காரியங்களுக்கு பெரிய குடவண்டிக்கார மூத்த பிள்ளைகள் 5ம் 10ம் எழுதும் போது நன்கொடை என்று 101 ரூபாய் எழுதும் பிராந்து. அவர் கடைத்தெருவில் நடந்து போகும்போது எவனும் பசி என்று சொல்ல எதிரே வந்தால் ராமையாவில்லை காப்பி கடையில் தன் பெயரை சொல்லி சாப்பிடச் சொல்லிவிட்டு போயிற்று. எப்போதும் ஒரு சிரித்த முகம். யாரிடமும் சினந்து பேசியது இல்லை. நெற்றியில் சந்தன வரையும் குங்குமப் பொட்டும் பொங்கும் சிரித்த பல்வரிசையும். பேச்சில் முரண்கள் குளறுபடிகள் கிடையாது. ஒரு திருப்பு டவுன் பஸ் ஊருக்குள் வராவிட்டால் அதற்கு ஒரு மகஜர். புறம்போக்கு மரத்தை எவனும் வெட்டினால் அதற்கு ஒன்று. தெப்பக்குளத்தில் மீன் பிடித்தால் ஒன்று. உள்ளூர் உயர்நிலைப் பள்ளியில் வாத்தியார் வட்டிக்கு கடன் கொடுத்தால் ஒன்று என எந்த மகஜரும் அவர் கையொப்பமும் விலாசமும் கொண்டுதான் போகும். மொட்டை பெட்டிஷன் ஆசாமி அல்ல அவர். ஆனால் நேற்று பிறந்து சரியாக கையில் பிடித்த மோளத் தெரியாத பையல்கள் கூட அவரை பிராந்து என்றுதான் அழைத்தனர். அப்போது நாடெங்கும் தமிழ் பண்பாட்டு காவலர்களின் தாசர்கள் திருவிழாக்களில் இசைத்தட்டு நடனம் அறிமுகம் செய்தனர். ஓரியண்டல் டான்ஸ் என்ற பெயரில். முப்பிடாரி அம்மன் கோயில் கொடைக்கு கும்பாட்டம் வேண்டாம் என்று சொல்லி இசைத்தட்டு நடனம் நூலக திடலில் ஏற்பாடாகியிருந்தது. திடல் நிறைய இருசன கூட்டம். பாட்டும் ஆட்டமும் நெறிபிரியாக போய்க் கொண்டிருந்தது. கன்னித்தமிழ் போன்றவளே என்பது போல ஒரு பாட்டு. தொடையை இறுக்கிய காலாடையும் முளைகளை துருத்திய மேலாடையும் அணிந்த ஒருத்தி விரகத்தில் நெளிந்தாள். கண்ணை துன்புறுத்தும் நிறங்களில் உடையணிந்து தொப்பி வைத்து இரவிலும் கருப்பு கண்ணாடி அணிந்த ஒருவன் இடுப்பை புணர்ச்சி விதிகளில் ஒன்றின்படி அசைத்து கொண்டிருந்தான். பிராந்து தற்செயலாகத்தான் அந்த பக்கம் வந்தது. சற்று நேரம் நின்று நிதானித்து பார்த்தது. கிழட்டு கண்களில் கோபம் புகை பறக்க வெறித்து பார்த்தது. ஆண்கள் வரிசையும் பெண்கள் வரிசையும் பிரியும் நடைபாதையோரம் அவர் மனைவி பக்கத்து வீட்டுக்காரியுடன் உட்கார்ந்து ஆட்டம் பார்த்து கொண்டிருந்தாள். வெடு என நடந்து போனது பிராந்து. பெண்டாட்டியின் தோளை தட்டியது. கோபம் குரலில் தெரித்தது. எந்திரிச்சு வாட்டி, வெக்கங்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா, மானங்கெட்டதுக்கு ஆடுக ஆட்டத்தை, எந்திரிச்சு வா. பிராந்துக்கு நல்ல வெண்கல மணியின் நாதமுள்ள குரல். கூட்டம் சற்று சலசலத்து திரும்பியது. கர்ஜித்து கொண்டே பெண்டாட்டியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தது. நல்ல மானமுள்ள சம்சாரிகளாடா நீங்க, ஆட்டம் நடத்துதான் ஆட்டம். கூட்டம் லேசாக கலைந்தது. நிறைய பெண்டுகள் எழுந்து வீட்டுக்கு நடந்தனர். இனிமேல் நின்றால் குறைச்சல் என்று கொஞ்சம் ஆண் பிள்ளைகளும் தொடர்ந்தனர். பின்வரிசையில் இருந்து விசில்களும் தொடர்ந்து ஊளைகளும். கூட்டத்தில் பாம்பு நுழைந்தது போல ஆயிற்று. பின்பு அன்று இசைத்தட்டு நடனம் நின்று போயிற்று. என்றாலும் மந்திரமூர்த்தியின் பெயர் பிராந்து என்பதில் இருந்து மாறியதாக தெரியவில்லை.